நான் திரும்ப எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்ற வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எத்தனை விஜய் வந்தாலும் திருமாவை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் களத்தில் சரிசமமாக போட்டி போடுறீங்கன்னு எடுத்துக்கோங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொய்யா இருக்காருல விஜய், நீங்கள் சொன்னது 4லேருந்து 5 லட்சம் பேர் வருவாங்க, வந்தது 8லேருந்து 10 லட்சம் பேர். அங்கேயே ஃபஸ்ட்டு உங்கள் இது உடஞ்சிருச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜி. திமுக என்ற ஆலமரத்தை வெட்டுவதற்கு விஜய் பிளேடு எடுத்துட்டு வராரு. இது 21வது பிளேடு. விஜய் ஏற்கனவே 20 பேர் வந்துட்டான். அதில் 4 பிளேடு ஏற்கனவே ஆலமரத்தில் ஒட்டிட்டு கிடக்கு, 4 பிளேடு துருப்பிடிச்சு கிடக்கு. கூட்டணி கட்சிகளை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? அரசாங்க ஊழியர்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க? எங்களுடைய விஷயத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை, நீங்கள் விரைவில் உங்களை எதிர்கட்சியாக உட்கார வைப்போன்றாங்க. எதிர்கட்சி கூட இல்லாமல் விஜயகாந்த் செஞ்சார் பாருங்க. அந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப நல்லதாக. திமுகவுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. கூட்டணி கட்சிகளை குதூகலமாக வச்சுக்கிறது, தன்னை எதிர்க்க விடாமல் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது, தன் எதிரிகளை பதம் பார்ப்பதற்கு கூட்டணி கட்சியை வச்சு அவங்க அழகான ஒரு வேலை செய்வாங்க. 1000 ரூபா ஒயின் ஷாப்புக்கு போது அந்த 1000 ரூபா பத்தாமல் எக்ஸ்ட்ரா 3000 போட்டு கரண்ட் பில் போடுற மாதிரி இருக்குது, வீட்டு வரி போடுற மாதிரி இருக்குது, சொத்து வரி போடுற மாதிரி இருக்குது. சாதாரண ஒரு தண்ணிக்கு மோட்ரு போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி போட்டு வச்சுருக்கிறீங்க. இருக்கக்கூடிய பால் இருக்கக்கூடிய கொழுப்பு எடுத்துகிட்டு மக்களுக்கு கொழுப்புன்றீங்க. இதெல்லாம் சேட்டை தானே? குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வணக்கம் சார். வணக்கம் அபர்ணா. தமிழக வெற்றி கழகம் எல்லா பக்கத்துல இருந்தும் அம்புகள் ஏயப்பட்டுட்டே இருக்கு. விஜய் அவர்களை நோக்கியும் கட்சியை நோக்கியும். ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் வச்சாரு. அதற்கான பதிலடியா 6ஆம் தேதி ஒரே மேடையில் புத்தக வெளியீட்டு விழாவில் 2 பேரும் சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். சீமான் அவர்கள் மாறி மாறி ஒரு நிலைப்பாட்டில் நிற்காம மாறி மாறி விஜய் குறித்து விமர்சனங்கள் அன்பு மாறி மாறி பொழியறதா இருக்கட்டும். எப்படி புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும்? எப்படி புரிஞ்சுக்கலான்னா, புலியும் ஓநாய்களும் தாக்குனாக்கா தலைதெறிச்சு ஓடுறதுல சிறுத்தை வல்லமை பெற்றது. புலி என்பது சிறுத்தைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வருவாங்க, நாங்கள் தான் சிறுத்தைகள். நீங்கள் எடுத்துக்கிட்டா எடுத்துங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், புரியுதுங்களா? புலியும் ஓநாயும் விரட்டினால் சிறுத்தை ஓடுவது இயல்பு, தலைதெறிச்சு ஓடும். புலி ஆக்ரோஷமாக மூர்க்கத்தனமாக தாக்குவதில் புலி வல்லமை பெற்றது. ஆனால் இது ரெண்டையுமே ஓநாய்கள் கூட்டமாக சேர்ந்து கபலீகரம் செய்வதில் ஓநாய் வல்லமை பெற்றது. 3மே ரத்தம் குடிக்கும், புரியுதுங்களா? இதுகளை சமாளிப்பதற்கு வாளேந்தி ஒருவர் நிற்கணும், நின்னாதான் சமாளிக்க முடியும். எவ்வளோ பெரிய ரத்தம் குடிக்கக்கூடிய மிருகங்களாக இருந்தாலும், சினம் கொண்ட சிங்கமாக இருந்தாலும் மதம் கொண்ட யானையிடம் மண்டியிட வேண்டும் என்பது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பங்குக்கு நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாக்கா மக்கள் பார்க்குறான்ல, அவனுக்கு என்ன தோணும் தெரியுமா? ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீ ஓடி ஜெயிக்கணுமே தவிர கூட சேர்ந்து எல்லாத்தையும் கூட்டாக வச்சுட்டு குழி பறித்து ஒருத்தனை தள்ளுற வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவனுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஜட்ஜ் இருக்காங்கல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, தெரியும் அப்பட்டமாக கேவலமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. நீங்கள் கலந்துக்கிட்டது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதற்கு ஜெயிப்பதற்கே தவிர இன்னொருத்தரை வீழ்த்துவதற்கோ இன்னொருத்தவதை அவமானப்படுத்துவதற்கோ கிடையாது என்பது தான் யதார்த்தமான உண்மை. இந்த கல யதார்த்தம் புரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. ஏன் சொல்கிறேன்னா, நான் திரும்ப எத்தனை விஜய் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாதுன்ற வார்த்தையை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எத்தனை விஜய் வந்தாலும் திருமாவை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் களத்தில் சரிசமமாக போட்டி போடுறீங்கன்னு எடுத்துப்பேன். அப்போ திமுகவுடைய ஊதுகுழலாக நீங்கள் இருந்து பேசுவதுன்றது உள்ளபடி வருத்தமாக இருக்கா இல்லையா? இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் போராடுறீங்க. உங்களுக்கு பிறகு அம்பேத்கரை தூக்கி பிடித்தவர் விஜய், வேறு யாருமே அந்த மாநாட்டில் வைக்கல. அப்போ நீ உன்னை எவ்வளோ பின்தங்கிய நபர்னு சொன்னாலும் கூட கல்வியை கையில் எடுத்துன்னு பெரிய மேன்மை பெற்ற நபராக வருவன்றதான் அங்கே பறைசாற்றப்படுது. நீங்கள் உள்ளபடி சந்தோஷப்படணுமா பொறாமப்படணுமா? அப்போ உங்களுக்கான பயம் என்ன? உங்களுக்கான ஓட்டு அங்கே சிதறி போயிடும். இல்லை, இதுவே அந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலம் அனுபவம், களப்பணி பண்ணியிருக்காங்க, இத்தனை முறை ஆட்சியில் ஒரு கட்சி இருந்திருக்காங்க, விசிகா களப்பணியில் இருந்திருக்காங்க. அவங்களோட புதுசாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியை ஒப்பிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு கம்பேரிசனே ஃபஸ்ட்டு ஏற்கக்கூடியதா? அதை நீங்கள் திமுகவும் எடுத்துக்கோங்க, கூட நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இந்த செஸ் ஒலிம்பியாடில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கலந்துக்கிட்டான்ல, அவன் பேர் என்னம்மா? பிரக்யானந்தா. சின்ன பையன், பொடி பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போக முடியல. அவன் தானே எல்லாருக்கும் விரல விட்டாட்டினா அனுபவமிக்க நபர்களில். அப்போது நீ சின்னவனா பெரியவனா களத்துக்கு புதுசாக பழசெல்லாம் கிடையாது. என்ன செய்ய போகிறன்றதான் முக்கியம், யாருன்றதான் முக்கியம். அப்போது அதுக்கு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல. எந்த விஷயத்தில் விஜய் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? உளவுத்துறை ரிப்போர்ட்டை பொய்யா இருக்காருல்ல விஜய், ப்ரூவ் பண்ணல. நீங்கள் சொன்னது 4லேருந்து 5 லட்சம் பேர் வருவாங்க, வந்தது 8லேருந்து 10 லட்சம் பேர். அங்கேயே ஃபஸ்ட்டு உங்கள் இது உடஞ்சிடுச்சு உங்கள் ஸ்ட்ராட்டஜி. அப்போது நீங்கள் கணிக்க முடியாத ஒரு ரேஷியோ அங்கே காட்டும் பொழுது நீங்கள் கணிக்க முடியாத பல சம்பவங்கள் அரங்கேறுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது.
ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு மாநாட்டில் ஒட்டுமொத்த கூடாரமும் வெளியில் வந்து கதறீங்கன்னும் பொழுது இன்றைக்கு விஜய் அடுத்து அவருடைய இலக்கை ரொம்ப கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னா 234 தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கதற வைக்கிறதுக்கான ஒரு வேலை செய்கிறாரு. அடுத்து 234 தொகுதியிலும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்னென்னு எடுக்க சொல்லியிருக்கிறார். அப்போ 234 தொகுதியில் தீர்க்கப்படாத பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு. இது கூடவே இன்றைக்கி அண்மை செய்தி காலில் பார்த்துருப்பீங்க, ஊழல் பட்டியலை வெளியிட போவதற்காக விஜய் வந்து ஒரு பட்டியல் தயாரித்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலையும் இப்படி தானே ஆரம்பிச்சாரு முதல்ல. இன்னைக்கு அண்ணாமலை ஆரம்பிச்சார்ல, ஆரம்பிச்சது என்ன செஞ்சார் அண்ணாமலை? ஆல்ரெடி டிஎம்கே ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு கரப்ஷன் லிஸ்ட் வெளியிடுவார்னு பார்த்தா ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கக்கூடிய சொத்து பட்டியலை தான் வெளியிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது வேற. இவர் என்ன பண்ண போறாரு புதுசா? ரைட். ஸோ அண்ணாமலை வெளியிட்டதுனால உடனே வந்து எல்லாம் எப்படி பேசுகிறாங்கனாக்கா, ஊழலை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு மட்டும்தான் தார்மீக உரிமை இருப்பது போலவும், இப்போது ஊழலை பற்றி இன்றைக்கி திமுக வந்து அதிமுகவுடைய ஊழலை பற்றி பேசலையா, திமுக ஊழலை பற்றி பேசலையா, அப்போ ஊழலை பற்றி பேசியவர் எல்லாரும் அண்ணாமலை ஆயிருவீங்களா? RTAல ரிப்போர்ட் வாங்குறாரு. ரிப்போர்ட் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்துகிட்டு அண்ணாமலை மாதிரி ஒரே நாள் ஷோ காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. விஜய் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் 234 தொகுதியில் இருக்க மாவட்ட செயலாளர் ப்ளஸ் தலைமை குடும்பம் இருக்குது, ஸ்டாலின் இருக்குது, உதயநிதினு எல்லாத்தையும் எடுக்கிறீங்கல்ல, சொத்து பட்டியல் எடுப்பதை வாரத்திற்கு ஒரு நபருடைய பட்டியலை வெளியிடுங்க. ஸோ வாரம் ஒருத்தரோட இது வெளியிட்டிங்கன்னா திமுக எப்பயுமே இதில் எவ்வளோ வல்லமை பெற்றவர்னா, ஒரு விஷயம் பெருசாகுதுனாக்கா அதை விட ஒரு பெரிய விஷயம் இங்கே வரது பூதாகரமாக்கி கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு அந்த விஷயத்தை கடந்து போயிடுவாங்க. அப்படி தான் அண்ணாமலை விஷயம் காணாமல் போனது. ஆனால் நீங்கள் வாரத்திற்கு ஒரு நபருடைய பட்டியலை வெளியிடும் பொழுது என்ன ஆகும்? 234 பேர் ப்ளஸ் தலைமை குடும்பம் இருக்குமா? எவ்வளோ நெடிய நாட்களாக அது போகும். நீங்கள் நடைபயணம் செய்வதற்கு முன்பாக இதை கையில் எடுத்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் இன்றைக்கி கூட 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார்? ஸ்டூடெண்ட்ஸ். மெத்து வித்தான்னு சொல்லிட்டு. இந்த மெத்துன்ற ஒரு விவகாரம் ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்னாடி நம்ம கேள்விப்படலை. அது வரைக்கும் கஞ்சா அப்படின்னு ஹெராயின் இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்த பிறகு தான் அந்த மெத்துன்ற ஒரு பூதகரம் ஆச்சும் பொழுது இந்த மதுவால், இந்த போதையால், மெத்தால் இது வரைக்கும் எவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ கலவரம் நடந்திருக்கு, எவ்வளோ பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு, எத்தனை கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு, எவன் வந்து பெத்த தாய் நடுவீட்டில் கொண்டு புதைச்சி வச்சான், எவன் வந்து கஞ்சா கள்ளச்சாரம் குடித்து மரணம் அடைஞ்ச பிறகு கூட கள்ளச்சாரம் குடித்து மரணம் அடைஞ்சால் 10 லட்ச ரூபா தராங்கன்ட்டு பெத்த தகப்பனுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கறதுக்கான முனைப்பு எடுத்ததுலேருந்து இதோடைய இந்த விகிதாச்சாரம் இருக்குல்ல, இது எந்த அளவுக்கு மக்களை, மாணவர்களை, இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அச்சுறுத்தியிருக்கு, எவ்வளோ வேலையின்மை ஏற்படுத்தியிருக்கு. கூடவே நீதிமன்றம் ஒரு மேற்கோள் காட்டுச்சு, கள்ளச்சாரம் நடந்த பொழுது அங்கே தொழில் வளம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, அதனால தான் கையில் எடுத்தாங்கன்ட்டு. ஸோ இதோடைய இம்பேக்ட் என்ன? அதை ஒரு பக்கம். இங்கே ஊழல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இது ஒரு பக்கம். 234 தொகுதியிலையும் ஒரு மனுஷன் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவன் ஃபஸ்ட்டு அஃபிடவிட் தாக்கல் பண்ணான்ல, அன்னைக்கு அவன் சொத்து மதிப்பு என்ன, இன்றைக்கி அவன் பேரில், அவன் பொண்டாட்டி பேரில், புள்ள பேரில், மருமகன் பேரில், சம்மந்தி பேரில், சொந்தக்காரன் பேரில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் RTOட துணையோடு எடுத்து வாரம் ஒரு பட்டியல் நீங்கள் வெளியிட்டீங்கன்னாக்கா இது எவ்வளோ நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறீங்க? 1 வருஷத்துக்கு தாங்கும். நீங்கள் எந்த விஷயத்தை மடைமாட்டினாலும் அதற்கு வந்து இது வந்து ஈடாகாது. தொடர்ச்சியாக இது கொடுத்து ஆளுநர் வேணாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய விஜய் இதை ஆளுநர்கிட்ட கொண்டு போகலாம், பிரதமர்கிட்ட கொண்டு போகலாம், சித்தாந்த ரீதியாக கோட்பாடு ரீதியாக நீங்கள் எதிரின்னு சொல்கிறீங்க, பிரதமர்கிட்ட கொண்டு போகலாம், ஜனாதிபதிகிட்ட கொண்டு போகலாம். அதற்கு முன்பாக மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டு இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும். அரசியலுக்கு வந்ததே அரசியல் பண்ண தானே. இதை மக்கள் மத்தியில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி எதுவும் செய்யலை, இந்த கரப்ஷனை ஒழிக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம், இது ஒரு மாற்று, இந்த நபர்கள் எல்லோரையும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குன்றதை மக்களை சந்திக்க நடைபயணம் போகிறாள்ல, அதற்கு முன்பாக இதை சொல்லிக்கிட்டே நடைபயணத்திலும் இதை சொல்லிக்கிட்டே போகும்பொழுது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? விஜய் அதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எடுக்கிறாரு, அதை எடுத்து தான் கொண்டு போக போகிறாரு. இதுதான் சொல்கிறேன்ல, விஜயோட நீங்கள் விஜயை குறைச்சி மதிப்பீடு செஞ்சிருக்கக்கூடாது. சினிமாக்காரன் தான் ஆனால் உன அந்த வார்த்தை இன்னும் திரும்ப அப்படி குறைச்சி மதிப்பீடு செய்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு எதிர்வினைகள் வந்திருக்காதுல்ல. ஆமாம், குறைச்சி மதிப்பீடு ஆரம்பத்தில் செஞ்சுட்டீங்க. இன்றைக்கி வந்து கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் திரும்ப அண்ணன் கேட்கக்கூடிய கேள்வி தான் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு இல்லாத ஹைப்பு என்ன விஜய்க்கு ஹைப்? அவ்வளோ ஹைப்பு அவர் கேட்கக்கூடிய கேள்வி. எங்களுடைய மாநாட்டுக்கு வராத கூட்டமாக எங்களுக்கு இல்லாத ஹைப்பு என்ன விஜய்க்கு இவ்வளோ கொடுக்குறீங்க? இன்னும் ஒரு சினிமா பிரபலத்திற்கு எதுக்கு இவ்வளோ ஹைப்புன்றீங்க? அண்ணன் திரும்ப மறந்து விட்டார், அவரும் சினிமாக்காரர் தான், நடிச்சிருக்காரு தெரியுமா? இவ்வளோ வீரமாக முறுக்கிறாரு, ஒரு மீசை அதெல்லாம் வலிச்சுட்டு நடிச்சிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் சினிமாக்காரர் தான், உதயநிதி சினிமாக்காரர் தான், சீமான் சினிமாக்காரர் தான். 4 சினிமாக்காரன் சேர்ந்து தான் ஒரு சினிமாக்காரர் எதிர்க்கிறீங்க. அப்படி பார்த்தாலும் நீங்களும் அவரும் சரிக்கு சமம் தான். மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்த களத்தில் இருந்து என்ன மாறுதலை ஏற்படுத்திட்டீங்கன்னு தான் பார்க்குறாங்க. அந்த மாறுதலை ஏற்படுத்த தவறும் பொழுது தானே விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது. நீங்கள் விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை விடுங்கம்மா, திமுகவுக்கு பிறகு எதுக்கு இத்தனை கட்சி வரணும்? நீங்கள் சரியாக பயணம் பண்ணிங்கன்னா எதுக்கு இவ்வளோ கட்சி, அதுக்கு பின்னாடி எதுக்கு இவ்வளோ கூட்டம், எதுக்கு இவ்வளோ ஓட் பேங்கிங் வருது? அப்போது எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சாதிய ரீதியாக, சமூக ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய எல்லா வேலையும் இங்கே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து செய்தோடைய விளைவு இன்றைக்கி விஜய் உள்ளே வந்திருக்காருன்னும் பொழுது யங்ஸ்டர்ஸ்
மட்டும் கிடையாது, எல்லா நபர்களும் எதிர்பார்ப்பதுன்னா திமுக அதிமுக தவிர்த்து இங்கே ஒரு மாற்று இல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ அரசியல் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, என்னை வந்து உலக நாயகனை கூப்பிடாதீங்க. ஐயா உங்களை கூப்பிடவே இல்லை, நாங்கள் முதல்ல எதுக்குமே கூப்பிடல, நீங்கள் எல்லாம் தான் வாலண்டியாக வண்டியில் ஏறுறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை குறித்து நீங்கள் அப்படியே ஆக்ரோஷமாக ப்ரொமோலாம் போட்டுட்டு நீங்கள் போய் திமுக மேடையில் என்னைக்கு ஏறினீங்களோ அன்றைக்கி உங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அடமானம் வச்சிட்டிங்கன்னும் பொழுது இதைத்தான் இன்றைக்கி லியோனி பேசி வச்சுருக்கிறாரு. நீங்கள் லியோனி அவர்கள் வந்து உதயநிதி சொன்ன வார்த்தையை எடுத்து மேற்கோட்பாட்டி பேசுகிறாரு. திமுக என்ற ஆலமரத்தை வெட்டுவதற்கு விஜய் பிளேடு எடுத்துகிட்டு வராரு. இது வந்து 21வது பிளேடு. விஜய் வந்து ஏற்கனவே 20 பேர் வந்துட்டான், அதில் 4 பிளேடு வந்து ஏற்கனவே ஆலமரத்தில் ஒட்டிட்டு கிடக்கு, 4 பிளேடு துருப்பிடிச்சு கிடக்குன்ட்டு. அப்போ கூட்டணி கட்சிகளை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? நீங்கள் ஏற்கனவே ரஜினியை வச்சு துரைமுருகனை கேவலப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் இப்படி தான் பேச வைப்பீங்க. அப்போது கூட்டணி கட்சி நபர்களை இவ்வளோ இழிவாக பேசி லியோனி மீது தலைமை நடவடிக்கை எடுக்குமா? முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா? ஏற்கனவே 4 பிளேடு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? திருமாவை சொல்கிறீங்களா, ஜவஹர்லாவை சொல்கிறீங்களா, கம்யூனிஸ்டை சொல்கிறீங்களா, வைகோவை சொல்கிறீங்களா, இல்லை துருப்பிடிச்சுக்கிருக்குன்னு கமலஹாசனை சொல்கிறீங்களா, யாரை சொல்கிறீங்க? அப்போது ஒரு அரசியல் நாகரிகம் என்பது இங்கே வந்து எல்லாமே மறுத்து போயிட்டு உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னும் பொழுது இந்த சித்தாந்தத்தை மேற்கொள்வதாக இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் வச்ச பொழுது, சீமான் வச்ச பொழுதும் சரி, முதல்வர் எவன் வேணாலும் நேற்று கட்சி ஆரம்பித்தாலும் அழிக்க பார்க்குறான்னு உரிமையில் பேசின போதும் சரி, விஜய் எதிர்வினை ஆற்றிருப்பார். விஜய் எதிர்வினை ஆற்றாமல் விஜயகாந்த் போல் ரொம்ப பொறுமையாக இருந்து களத்தில் வேலை செஞ்சு உங்களை எதிர்க்கட்சி அந்தஸ்துலேருந்தும் தூக்கி எறியக்கூடிய வேலையை பார்க்கணுன்றதுல முனைப்பாக இருக்கிறாரு. கூடுதலாக அரசாங்க ஊழியர்கள் என்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க? எங்களுடைய விஷயத்தை நீங்கள் செவி கொடுத்து கேட்கவே இல்லை, நீங்கள் விரைவில் வந்து உங்களை எதிர்க்கட்சியாக உட்கார வைப்போன்றாங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை அவங்க பரிசீலனை பண்ணணும். எதிர்க்கட்சி கிடையாது, எதிர்க்கட்சி கூட இல்லாமல் விஜயகாந்த் செஞ்சார் பாருங்கள், அந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில், வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்திருந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் விஜயும் திருமாவும் சந்திக்க போகிறாங்க, ஒரே மேடையில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. திருமா வெளியிட விஜய் அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது சாத்தியமா? ஃபஸ்ட்டு திரும்ப ஆமான்ட்டாரு. இப்போ திரும்ப வந்து எங்கள் கூட்டத்தோட கலந்தாய்வு செய்த பிறகு நான் சொல்கிறேன்ட்டாரு. எந்த கூட்டம்னா அவங்க கட்சி கூட்டமா? திமுகவோட கலந்தாய்வு செய்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சொல்லுவார். இல்லை, இது அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஒரு பொதுவான தலைவர் அப்படின்றது திருமாவளவன் அவர்கள் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் தயக்கம்? இதில் ஏன் தயக்கம்? நீங்கள் அண்ணன்ட்ட தான் கேட்கணும். இவ்வளோ தயக்கம் ஏன்? எந்த விஜய், எத்தனை விஜய் வந்தாலும் திமுக அழிக்க முடியாதுன்னு சொன்ன திரும்ப தான் அதுக்கு பதில் சொல்லணும். அப்போது நீங்கள் திமுகவுடைய முகமாக பேசுகிறீங்க, இது விகடன் நடத்துது, நாங்கள் போய் கலந்துக்கிறோம் அப்படின்றதுல ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம். உங்களால் வந்து இந்த பக்கம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற விஜய் சொல்வதும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆரம்பத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கேட்பதும், இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல சந்தித்து கொள்ளும் பொழுது நாகரிகமான அரசியல் பேசக்கூடிய 2 பேரும் அண்ணன் திரும்ப எங்கேயுமே வன்மத்தை கக்க மாட்டார். இப்போ விஜய் அந்த மாதிரி மாநாட்டில் விஜய் அவர்கள் அதிகார பகிர்வு அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் 27க்கு முன்னாடியே அக்டோபர் 10ஆம் தேதியே இதற்கான அழைப்பு போயிருக்கு 2 பேருக்குமே. திருமாவளவன் அவர்களுக்கும் போயிருக்கு, விஜய் அவர்களுக்கும் போயிருக்கு. அப்புறம் ஏன் இதை வந்து முடிச்சு போட்டு பார்க்கணும்? ஏன் முடிச்சு போட்டு பார்க்கணும்னா, அண்ணனாக தான் ஆரம்பித்தார், நான் வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமா நான் கலந்துக்கிறேன்னு சொல்லணும்ல. இதை தாண்டி இன்றைக்கி வந்து என் கட்சியில் வந்து ஒரு மறுசூழ்ச்சி ஏற்படுத்த போகிறேங்கிறாரு. அப்போது என்ன உங்களுக்கு விஜயோடைய ஒரு பேச்சு, ஒரே ஒரு மாநாட்டு பேச்சு இவ்வளோ பெரிய தாக்கம் எல்லா கட்சியிலும் ஏற்படுத்துது. இந்த பக்கம் அதிமுக கூட்டம் போடுது, இந்த பக்கம் திமுக கூட்டம் போடுது, ஒவ்வொரு கட்சியிலும் கதறிக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா, டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு தினம். இன்னும் டிசம்பர் 6னா இந்தியா முழுக்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது பாபர் மசூதி இடிப்பு. ஆனால் இந்த முறை இந்த டிசம்பர் 6 விஜய் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுன்றது இந்தியா கூட்டணியில், குறிப்பாக திமுக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்தும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுத்தும். அந்த பிளவு என்பது நாளைக்கு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குலைக்கும். ஏன்னா என்னைக்கு நீங்கள் வந்து விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக கடைசி வரைக்கும் இருக்க விருப்பப்படுறீங்களா, அல்லது விசிகாவாக வெளியில் வந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு போராட போகிறீங்களான்றதான் இன்றைக்கி ஒரு பேச்சாக இருக்கும். அன்றைக்கி அண்ணன் விஜயும் திருமாவும் சந்திப்பதாலேயே ஒரு கூட்டணி உருவாயிரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே சீமான் அவர்கள் சொல்கிறத நம்ம மேற்கோள் காட்டணும். தம்பி என்னை வந்து சந்தித்தார், அவங்க சார்பாக சொல்கிறது என்ன? நாம் தமிழர் சார்பாக வந்து சீமானை வந்து பல முறை விஜய் போய் சந்தித்தார், அரசியல் ஆலோசகர் கேட்டார், நாங்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சோன்னா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார், லாங் டிரைவ்லாம் போனாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கனாக்கா, நீங்கள் நாம் தமிழர் அரசியலில் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ இருக்குது, எத்தனை எம்பி இருக்குது? நீங்கள் அரசியலில் பெரிய சாதனை பண்ணிட்டீங்களா? உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கறதுக்கு எல்லாரையும் சந்தித்த மரியாதை நிமித்தமாக ஒரு கட்சியை குறைத்து மதிப்பிட முடியாதுல்ல. இன்னைக்கு 8% வாக்கு வச்சிருக்காங்க, மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு களப்பணி அனுபவம் இருக்குது, கள அனுபவம் இருக்குது அப்படின்னும் போது மேபி சினிமாவில் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக கூட போய் ஆலோசனை கேட்டிருக்கலாம். அவர்கிட்ட மட்டும்தான் கேட்டாருன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. மற்ற கட்சிகள் கிட்ட கூட கேட்டிருக்கலாம். அவங்க எல்லாரும் கான்ஃபிடன்ஸ்ல வச்சிருப்பாங்க, இவங்க வெளியே சொல்றாங்க, அப்படி எடுத்துக்கலாம்ல.
ஏன் அந்த கேவலத்தனம் உங்களுக்கு? அதானே கேட்குறோம். உங்களை சந்திச்சாரு, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களுக்கு மரியாதை கொடுத்து, உங்களை ஒரு நபராக மதித்து உங்களை வந்து சந்திக்கிறாருன்னா, எனக்கு ஒருத்தர் வேண்டான்னு நான் முடிவு பண்ணேன்னு வச்சுங்களேன், சித்தாந்த ரீதியாக எனக்கு ஒரு ஆள் வேண்டாம், இவன் எதிர்னும் போது நான் அவனை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. கரெக்டுங்களா? நீ யாராக வேணா இருந்துக்கோ. ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். சந்திச்ச இடத்துல உங்களை பற்றி பேசுனாக்கா, நீங்கள் அதை வெளியில் சொல்லிக்கிட்டு அது மூலம் வந்து ஒரு ஆதாயம் தேட விரும்புகிறீங்க. நீங்கள் நினச்சது அங்கே நடக்கலை. நீங்கள் என்ன நினச்சிங்க? தமிழ் தேசத்தை பேசுவார், அது மூலம் வந்து நம்மளும் ஓட் பேங்கிங் கூட சேர்ந்துக்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம்னு நினச்சிங்க. இங்கே விஜய் வந்து 2 சித்தாந்தத்தையும் பேசினவுடனே உங்களுக்கு வலிக்குது. கரெக்டுங்களா? அவர் எதை பேசணும், எதை முடிவு பண்ணணும், அவர் தானே முடிவு பண்ணணும். இன்றைக்கி மறுபடியும் அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருக்காருமா? கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை விட விஜய் பெரிய தலைவரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீடு வைக்கிறாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தான் எல்லா மாநிலங்கள்லையும் ரசிகர்கள் இருக்காங்களே, அப்புறம் நீங்கள் ஏன் வந்து அகில இந்திய அளவில் ஒரு கட்சியாக துவங்காமல் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது விஜய் எந்த இடத்துலையுமே நான் ஜெயலலிதா விட பெரிய ஆள், கலைஞரை விட பெரிய ஆள்னு சொல்லவே இல்லை. சொல்லாத பொழுது இப்படி ஒரு ஒப்பீடை நீங்கள் ஏன் உருவாக்குறீங்கனாக்கா, இந்த பதினின்னு சொல்லி செந்தில் ஒரு படத்தில் தூக்கிட்டு குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பார்ப்பான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க. அப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, ஆமாம் நாங்கள் அதை விட பெரிய ஆள்னு இவங்க யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி விஜய் அந்த வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. யாரு கூடயும் விஜய் ஒப்பிடலை. யாரை விட பெரிய ஆள்னு சொல்லாமல் அவர் கோட்பாடின்படி போகிறாரு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது பொது எதிரி யார், அதைத்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர விஜயை சீண்டுவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க? அகில இந்திய கட்சின்னு பேர் வைக்க வேண்டியதானே? புள்ள ஏன் புள்ள, நான் தாண்டா பெற்றேன், எனக்கு தெரியும் என்ன பேர் வைக்கணும்னு. இது உனக்கு தேவையில்லாத வேலை தானே. இந்த பேர் வை அந்த பேர் வேணும் உங்கள்கிட்ட ஏன் சஜஷன் கேட்டோமா? கேட்காத பொழுது நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பேசுகிறீங்கல்ல, இதை நிப்பாட்டிக்கிட்டு அண்ணன் சீமான் மீது எல்லோருக்கும் பெரிய மரியாதை இருக்குது. அந்த மரியாதை உங்களுக்கு மண்ணை பற்றி, மலைகளை பற்றி, இயற்கை பற்றி, களிமண் வளத்தை பற்றி, எல்லா விவசாயத்தை பற்றி, நீர் ஆதாரத்தை பற்றி இவ்வளோ புரிதல் இருக்கக்கூடிய உங்களுக்கு யார் பொது எதிர்கின்ற புரிதல் இல்லையா? இல்லை யாராவது உங்களை இயக்குறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படி பேச தானே உங்கள் கூடாரம் காலியாகி கொண்டே இருக்கிறது. 15 வருஷமாக களத்தில் இருந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியல. வெறும் ஓட்டு சதவீதம் கிடைக்க தவிர அதிகாரத்தை கைப்பற்றணும். நீங்கள் ஒரு ஆளாவது ஜெயிச்சது வரைக்கும் உள்ளே போயிருக்கலாம்ல, ஒரு எம்எல்ஏவாய் நீங்கள் போயிருக்கலாம்ல, ஏன் போக முடியல? இவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்கிற நீங்கள் ஒரு தொகுதியில் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து மக்களை அனுப்பாததுக்கான காரணம் என்னென்னா, முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய பேச்சு. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு. பெரியார் நேற்று தூக்கி பிடிக்கிறீங்க, நீங்கள் பெரியாரை கேவலப்படுத்தி பேசுகிறீங்க. ஹிந்து கடவுளை நேற்று கேவலப்படுத்துறீங்க, இன்றைக்கி ஹிந்து கடவுளை தூக்கி பிடிக்கிறீங்க. இஸ்லாமியில் பற்றி நேற்று ஒரு கோட்பாடு, இன்றைக்கி ஒரு கோட்பாடு. அப்போது சமூகம் சார்ந்து எந்த ஒரு தெளிவான புரிதலும் பார்வையும் இன்மையின்றி உங்களுக்கு வந்து மாறி மாறி பேசுறதுனால மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை குறையுது. இன்றைக்கி உங்கள் கூடாரத்துலேருந்து கொண்டு போய் விஜய் கட்சியில் இணைகிறாங்கன்ற செய்தியாளர் கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஜய் கட்சியிலேருந்து நாளைக்கு 200 பேர் எங்கள் கட்சியில் வந்து இணையறான்றீங்க. அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் காட்டுறீங்க. உங்களை நான் விமர்சிக்கிறதே விட்டுறேன். விஜய் கட்சியில் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. நாகப்பட்டினம், தூத்துக்குடி இதிலெல்லாம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேகாவுக்கு போய் உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படின்னு. அதுதான்மா, நாம் தமிழர்லேருந்து தாவேகாவுக்கு போவாங்க. ஆனால் சீமான் சொல்வது தாவேகாவிலேருந்து எங்கள் கட்சிக்கு 200 பேர் வராங்கன்றாரு. அப்படி ஒரு நிகழ்வு எங்கேயாவது நடந்ததா நீங்கள் காட்டுங்கன்னு நான் சொல்கிறேன். இது நடக்க போவதும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய புரிதல் இன்மை, உங்களுடைய முட்டாள்தனமான பேச்சு, உங்களுடைய என்ன சொல்கிறது வக்கரம் எல்லாம் வெளிப்பட தான் உங்களை விட்டு விலகுறாங்க. 15 வருஷம் உங்களோட ட்ராவல் பண்ண நபர் தொடர்ச்சியாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறது மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் எல்லோரும் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு எதாவது நல்ல செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்கள் விலகி போகும்பொழுது உங்களை நோக்கி வருவதற்கு யாருமே தயாராக இல்லைன்னும் பொழுது கடைசி வரைக்கும் தனிமரமாக அப்படி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு பக்கம் இப்படின்றீங்க, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க? ஒரு நல்ல தமிழனுக்கு ஆட்சி அதிகாரம் கையில் கிடைச்சால் இந்த மெரினா பீச்சில் இருக்க சுடுகாடெல்லாம் இடிச்சிட்டு வானோடனே செய்தியாளர் பட்டுன்னு கேள்வி கேட்டான். அப்போ விஜயான்ட்டு. அப்போ விஜயான்னு கேட்டோடனே அந்த இடத்துல அவருக்கு பொங்குது, ஏன் அந்த நல்ல தமிழில் நானாக இருக்கக்கூடாதான்ட்டு. இதை ஃபஸ்ட்டே என் கையில் கிடச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போது இன்றைக்கி இருக்க ஊடகவியலாளர் மனசில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, 15 வருஷமாக இப்படியே கத்திக்கிட்டு தான் கிடக்கிறார தவிர ஒன்றுமே செய்யலை. இவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடு வருது, எந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து விஜய் நேசிக்கிறாங்கன்னு தெரியும் பொழுது இது ஒரு மாற்று சக்தியாக ஊடகவியலாளர் தெரியுமில்ல, எல்லா அரசியலும் கவனிக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி வச்ச உடனே தான் பதட்டப்படுறாரு. மறுபடியும் என்ன சொல்கிறாரு, நான் அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதின்னு இல்லை. இந்த பதட்டத்தை நிப்பாட்டிக்கணும். இந்த பதட்டத்தை நிப்பாட்டிக்கிட்டு நீங்கள் கல்லெறியவது என்னன்னு சொன்னேன், கண்ணாடி கூடுலேருந்து கல்லெறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூடாரம் நொறுங்கி கொண்டே இருக்கிறது. அதை போல் சீமான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்படியே பேசிட்டே சுற்றுனீங்க. ஃபஸ்ட் நீங்கள் விடுதலை சிறுத்தை அடிச்சிங்க, அதுக்கப்புறம் திமுக அடிக்கிறீங்க, இப்போ விஜய் அடிக்கிறீங்க. எல்லாத்தையும் அடிக்கிறது உங்கள் வேலையை தவிர களத்தில் என்ன செஞ்சீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இங்கே வந்து உட்காந்து விஜய் சொன்னது போல் வந்து இந்த அல்லற சிலரெல்லாம் வச்சுக்கிட்டு வலைதளங்களில் வந்து தேவையில்லாத ஒரு விமர்சனம் வைப்பது, போட்டி வைப்பது, இது கிடையாதுல்ல உங்கள் வேலை. நீங்கள் என்ன சித்தாந்தத்தை நோக்கி வந்தீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகலான. விஜய் ரொம்ப தெளிவாக நீங்கள் எவ்வளோ தான் உள்ளே போந்து கம்பு சுற்றினாலும் சரி, சின்ன பசங்க வெளியில் போய் விளையாடுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக திமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டே போகிறது. இன்றைக்கி திமுகவை நோக்கி அடுத்து வந்து அவர்களை ஊழல் பட்டியலை தயார் செய்வதாக இருக்கட்டும், அல்லது வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் நடக்க போகிற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் பண்ணும்பொழுது அதை சமாளிப்பதற்கு உங்கள்கிட்ட ஆள் பலம் இல்லை. இது வரைக்குமாவது உங்கள்கிட்ட வந்து தொண்டர்கள் இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் தனித்து நிற்கிறீங்கன்னும் பொழுது நிப்பாட்டிக்கிங்க.
அதான் உங்களுக்கு உள்ளது. பொது எதிரி யாருன்னு பாருங்கள். பிஜேபியை போய் நிச்சயமாக திமுக அணுகும். அண்ணாமலை வருவதற்கு முன்பாக இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அண்ணாமலையை சிண்டு முடிஞ்சக்கூடிய வேலையை அப்படி பார்ப்பாங்க. நடந்தா விசிகாலாம் கூட்டணியில இருப்பாங்களாங்கிறதே டவுட் தானே. விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இப்பவே இருக்க தானே செய்கிறாங்க. பிஜேபியை போய் அணுகுறாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆமாம், ஆல் தமிழ்நாட்டை அப்படிங்கிறத தாண்டி ஆல் இந்தியா லெவலில் இவங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத அமைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. இப்போ காங்கிரஸுமே இருக்காது, விசிகா இருக்க மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டாங்கன்னும் போது அது எப்படி பாசிபிள்? திரும்ப இருப்பாரான்னு கேட்குறீங்களா? ஈழத்தில் நடந்த அவ்வளோ பெரிய இன அழிப்புக்கு பிறகு ராஜபக்சே போய் சந்தித்து கை கொடுக்குறவர் தானே திரும்ப கனிமொழியோடையும் டிஆர் பாலுவோடையும் சேர்ந்து அவர் தேவைக்கு எங்கே வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறாரே தவிர, அப்படி இல்லாட்டி சரி எதற்காக அதானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போனீங்கன்னு கேள்வி எழுப்பணும்ல. ஏன் எழுப்பல? நீங்கள் தானே சித்தாந்த ரீதியாக எதிரி, கோட்பாடு ரீதியாக எதிரின்றீங்க, சனாதனத்தை ஒழிப்புன்றீங்க. இந்த பக்கம் இவர் வந்து மனுஸ்மிருதியை பற்றிலாம் பேசுகிறாருன்னும் பொழுது இந்த கேள்வியை முன்வைக்கவே இல்லை. இப்போது அவங்க தேவைக்கு ஏற்ப காம்ப்ரமைஸ் ஆகி போகிறதோடைய விளைவு தான் இன்றைக்கி அடுத்தடுத்த கட்சி உருவாக்குது. நீங்கள் வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குது. கூட்டணி கட்சிகளை குதூகலமாக வச்சுக்கிறது, தன்னை எதிர்க்க விடாமல் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறது, தன் எதிரிகளை வந்து பதம் பார்ப்பதற்கு கூட்டணி கட்சியை வச்சு அவங்க வந்து அழகான ஒரு வேலை செய்வாங்க. குரங்க குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர்கள் ரொம்ப தெளிவான சித்தாந்தத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் தான் லியோனி சொல்வது போல மரத்தில் ஒட்டி கொண்ட பிளேடு போல் நீங்கள் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர உங்களுடைய சித்தாந்தம் கோட்பாட்டை இழந்து மறந்து நீங்கள் ஒரு கட்சியின் தலைவன்றதே போகிற போக்கில் மறக்கக்கூடிய சூழலில் இருக்கிறீங்க. அதை மறக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி உங்களை மக்கள் மறக்க வேண்டிய சூழல் ஏற்படும். புரியுது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு, விசிகா நாம் தமிழர் கட்சின்னு. இன்னொரு பக்கம் அதிமுக சமீபத்தில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம், பொது வெளியில் பேச வேண்டாம் அப்படின்ட்டு இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்த மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. ஏன் அந்த ஒரு விமர்சனம் வைக்க வேண்டாம் அப்படின்றாங்க? நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருப்போம், விஜய் மேலே எதிர்வினைகள் நிறைய வந்துட்டு இருக்கு, ஆனால் அதிமுக தரப்புல இருந்து மட்டும் எதுவுமே வரல, ஆதரவாக தான் வந்துட்டு இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட பேசினேன். அப்படின்னா நம்ம பேசும்போதே சொன்னேன் அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைப்பார்கள். ஸோ அதை நோக்கி தான் இப்போ இது போகிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்போவும் இபிஎஸ் அவர்கள் யாரை கூப்பிட்றாரு? தர்க்க ரீதியாக வாங்க நம்ம உட்காரலாம்னு. இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள இபிஎஸ் அவர்கள், இத்தனை ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சரை வாங்க நம்ம ரெண்டு பேரும் மக்களுக்காக என்ன செஞ்சோம்ன்றதை பொது வழியில் உட்காந்து பேசுவோம், மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டுன்றாரு. கரெக்டுங்களா? இவர் இந்த அணுகுமுறை இவர்கிட்ட போகும்பொழுது விஜய் குறித்து என்ன சொல்கிறேன்னா, பிறர் கட்சியை நம்ம பெருசாக விமர்சிக்க வேணாம், நம்மளுடைய முழு விமர்சனமும் திமுகவை நோக்கி இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்கிறார் பொழுது இது கூட்டணி பலத்தை உறுதி செய்வதற்கான வேலை. ஒரே சித்தாந்தத்தை நோக்கி நம்ம வந்து இப்போ நாளைக்கு 2026 கூட்டணி அமையும்னு இவங்க சொன்னாக்கா, ஆனால் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் வேறு ஒரு அஜெண்டா செட் பண்ணி பிஜேபியோட அதிமுக போக போகுதுன்றாங்க. இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பேச வைக்கிறாங்க. பிஜேபியோட ஒருபோதும் எடப்பாடி போக மாட்டார். ஏன்னா தெரியும், சிறுபான்மை ஓட்டு சிதறிய காரணத்தினால நம்ம தோற்றோம். இன்றைக்கி போன முறை 2024 மோடி வந்து சென்னையில் உட்காந்தப்பே எடப்பாடி போகாத எடப்பாடி இப்போ மறுபடியும் அவர் போயிடுவார்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். ஆனால் எடப்பாடி அவர்கள் கூப்பிடுவது முன்னாள் முதலமைச்சராக இருந்து இன்னாள் முதலமைச்சரை கூப்பிட்றாரு. சம்மந்தமே இல்லாமல் லியோனிலேருந்து மற்ற ஆட்கள்லாம் நான் வரேனாக்கா அவர் நான் இலவசமாக சோறு போடுறேன் சாப்பிட வேணா கூப்பிட்டாரு. தர்க்க ரீதியாக அனுபவ ரீதியாக இத்தனை நாள் வந்து எவ்வளோ காலமாக அரசியல் இருக்கிறோம், மக்களுக்கு ரெண்டு பேரும் என்ன செஞ்சோம், ரெண்டு கட்சி சார்பான்னு பேச கூப்பிட்றாங்க. இது ஒரு அரசியல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளிநாடுகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் பார்க்கலாம். ரெண்டு கட்சியும் வந்து ஆரோக்கியமான ஒரு அரசியலை வந்து மேற்கொள்வதற்கு இந்த மாதிரி ஒரு முனைப்பு காட்டுவாங்க. அப்படி காட்டினாக்கா உள்ளபடி வரவேற்கத்தக்கது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது போல தான் காங்கிரஸ் விரைவில் 2026 விஜய் கூட வரும். ஆனால் நிச்சயமாக அதிமுகவும் விஜயும் கூட்டணி வைப்பார்கள். இது கூட யாரெல்லாம் வந்து இணையறாங்கன்றது காலம் பதில் சொல்லலாம். சமீபத்தில் தமிழக தேர்தல் ஆணையரை மாற்றினதா இருக்கட்டும், இல்லை இப்போ வாக்காளர்கள் பேரை சேர்க்கறதுக்கோ இல்லை நீக்கிறதுக்கோ அவங்க ஒரு கேம்ப் போட போகிறாங்க. ஸோ இந்த கேம்பில் தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. கேம்ப் சார்ந்துன்னு சொல்ல மாட்டேன், 2024 பாராளுமன்ற தேர்தலையே பெயர்கள் வந்து விட்டு போயிடுச்சு. அதனால தான் வந்து கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து வாக்கு செலுத்த முடியல அப்படின்ட்டு அந்த தொகுதி மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் பெரிய இஷ்யூ ஆக்கினார். அந்த மாதிரியான சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ? நீங்கள் அதிகப்படியாக என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதிகப்படியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய பேரை நீங்கள் சேர்க்கிறதோ எடுக்கிறதோனாலும் இப்போ நீங்கள் அந்த வேலையை செஞ்சாலும் இன்னும் டைம் இருக்குது. எலெக்ஷனுக்கு 2026 திருப்பி இந்த மாதிரி வந்து இன்னும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக தேர்ச்சி சேர்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளவு தான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றை மணி தான் ஒட்டுன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் இந்த பக்கம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பண்ணலாலும் இன்னொரு பக்கம் வந்து ஆட்டு மந்தியில் ஆட்களை அடைக்கிற மாதிரி அடைக்கிறது, காசு கொடுக்கறது, கற்பூரத்தை வச்சு சத்தியம் வாங்குறது, பாலை வச்சு சத்தியம் வாங்குறது, சேலை கொடுக்குறது, மூக்குத்தி கொடுக்குறது, கொலுசு கொடுக்குறது, என்ன வேணாலும் இந்த முறை நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள். உங்களுடைய முயற்சி போய்த்து போகும். ஏன்னா மக்கள் வந்து வெறுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு அடிப்படையான விஷயத்தில் நீங்கள் கை வச்சிட்டீங்க, அவன் வாழ்வாதாரத்தில் கை வச்சிட்டீங்க.
பொருளாதாரத்தில் கை வச்சிட்டீங்க. அவன் மீது சுமத்தப்பட்ட வரி இருக்குது பார்த்தீங்களா, வரி சும்மா எக்கச்சக்கமாக போயிடுச்சு. வேலையின்மை ஒரு பக்கம் போயிடுச்சு, ஒரு பக்கம் சாராயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நிம்மதியான ஒரு வாழ்வியல் சூழல் இங்கே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறீங்கன்னும் பொழுது அவன் வெறுத்து போய் தான் உட்காந்துருக்கான். அந்த வெறுப்பு தன்மையை தாண்டி நீங்கள் மேலும் மேலும் விஜயை வந்து கடுமையான சொல்லாடல் செய்கிறதா இருக்கட்டும், இவங்க இதோ நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய வேலை செய்வாங்க. இது எல்லாமே சாதகமாக விஜய்க்கு போகும். விஜய் அமைதியாக ஒரு வேலையை பார்த்தாலே போதும் பொழுது நீங்கள் வாக்காளர் பட்டியலேருந்து மொத்தமாக கூட நீக்கிட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ பேர் நீக்கிற முடியும்னு நினைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் கட்சியை தாண்டி திமுக, அதிமுகன்னு எல்லா கட்சியிலும் விஜய் ரசிகர் இருக்கிறான். நீங்கள் நீக்கிறதா நினச்சிட்டு நீக்கினீங்கன்னா உன் கட்சியில் இருக்க ஓட்டை தான் நீக்கணும். அது வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். நாளைக்கு அது வந்து வெறுப்பாகும். ஒரு திமுக ஓட்டு போகிற ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கானா, அதுல இருந்து 2 பேரை நீங்கள் நீக்கிறீங்க விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு, அவன் வீட்டில் என்ன சொல்லுவான், பாரு விஜய்க்கு நான் ஆதரவு தெரிவிச்சுன்னு பேரையே நிற்கிறான், இவனுக்கு நீ ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்கும்போது இருக்கிற உங்களுக்கு வர வேண்டிய மிச்சம் 3 ஓட்டு விஜய்க்கு தான் போகும். இது இப்படி தான் மாறுமே தவிர இந்த முட்டாள்தனமாக மூர்க்கத்தனமாக செய்கிறத விட்டுட்டு இப்போ இருந்தாவது நல்லது செய்கிறதுக்கு பழகுங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த மறுபடியும் இந்த வேலை மழை ஆரம்பிச்சிருச்சா, இந்த நவம்பர் டிசம்பர் உறுப்பில் நீங்கள் தாண்டினாலே உங்களுக்கு ஒரு 50 மார்க் கிடைக்கும் திமுகவுக்கு. அதை என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். அதை விட்டுட்டு உங்கள் கட்சியில் இருக்க வன்மமான பேச்சாளர்களை பேச விடாமல் தவிர்த்துக்கிட்டு மக்களை வந்து தண்ணியில் தவிக்க விடாமல் அடுத்து என்ன செஞ்சால் அவங்களுக்கு நல்லது அதை மட்டும் பாருங்கள். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், இந்த 1000 ரூபாய் வச்சு மட்டுமே அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்கன்னா, இந்த 1000 ரூபா ஒயின் ஷாப்புக்கு போது அந்த 1000 ரூபா வந்து பத்தாமல் எக்ஸ்ட்ரா 3000 ரூபா போட்டு கரண்ட் பில் போடுற மாதிரி இருக்குது, வீட்டு வரி போடுற மாதிரி இருக்குது, சொத்து வரி போடுற மாதிரி இருக்குது. சாதாரண ஒரு தண்ணிக்கு மோட்ரு போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா வரி போட்டு வச்சுருக்கிறீங்க. இருக்கக்கூடிய பால் இருக்கக்கூடிய கொழுப்பு எடுத்துகிட்டு மக்களுக்கு கொழுப்புன்றீங்க. இதெல்லாம் சேட்டை தானே? இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை நிப்பாட்டிட்டிங்கனாலே நல்லது. இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலேயும் திருந்தலைனாக்கா 2024 வரது தான் வேணும். ஓகே. அண்ட் அந்த கட்டமைப்பு ரீதியாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு கட்டளை இடுறாரு. இப்போ கூட அந்த வாக்காளர் பட்டியலை பற்றி பொறுத்த வரைக்கும் துண்டு பிரசுரங்கள் போய் எடுத்துகிட்டு போய் கொடுங்க, மக்கள் மத்தியில் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கிறத தாண்டி அது ஒரு மாதிரி கட்டமைப்பு ரீதியாக ரொம்ப ப்ராப்பராக போய் சேருதோ, எல்லாருமே அதை கரெக்டாக கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்கிறாங்களோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதனால் கொஞ்சம் துடிப்பாக தான் இருப்பாங்க, போக போக எல்லாருமே சோர்வாயிடுவாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, சோர்வாகிற கூட்டம் மாதிரி உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் கட்டமைப்பு இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னும் 234 தொகுதிக்கு தேவையான மாவட்ட செயலாளரை போட்டு பொறுப்பாளர்களை போட்டு வார்டு ரீதியாக நீங்கள் கட்டமைப்பை கொண்டு வந்து ஏற்கனவே நீங்கள் உள்ளாட்சி மன்ற எலெக்ஷன்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஸோ அவங்கள வச்சு என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் எப்படி பண்ணணும், இன்னும் வந்து உங்களுக்கு அரசியலை பற்றின புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வேலை இன்னும் நீங்கள் செய்யணும். நிறைய வந்து கூட்டங்கள் நடத்தி அரசியல் தெளிவை நீங்கள் ஏற்படுத்தணும். இவனால் வந்து ரசிகர் போக்கா இருக்காங்கல்ல, அதிலிருந்து தவிர்த்துட்டு அரசியல் நாகரிகத்தோடு அரசியல் புரிஞ்சுக்கிட்டு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம மூவ் பண்ணணுன்ற விஷயத்தை மூவ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதாவது விஜயகாந்த் கிடைச்ச வெற்றியை விட ஒரு என்ன சொல்கிறது, அதை விட பல மடங்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கிடச்சி நிச்சயமாக எதிர்க்கட்சி வரிசையில் வந்து உட்காரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக உட்காரக்கூடிய உங்களுக்கு இடம் இருக்குது. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக நீங்கள் உட்காந்திங்கன்னா ஆளுங்கட்சியில் யார் உட்காருவா? உங்கள் கூட கூட்டணி இருக்கிறாள் தான். அப்போ திமுக என்னவாகும்? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் உங்கள் மனசில் இருக்கணும். நீங்கள் சீமான் போல் நீங்கள் வன்மத்தை கக்க தேவையில்லை, நீங்கள் தேவையில்லாமல் மூர்க்கத்தனமாக சண்டை போட தேவையில்லை. உங்களுடைய ஃபோக்கஸ் முழுக்க அதுலேருந்து நீங்கள் போங்க. நீங்கள் போகிற வேகம், நீங்கள் பண்ணுற செயல்பாடை பார்த்தாலே ஒன்று இவங்க தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வேலையை பார்ப்பாங்க, இல்லாட்டி அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக ஒர்க் பண்ணும்பொழுது என் ரிசல்ட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த நல்லது நடக்கக்கூடிய விஷயத்தை செய்ய தான் நீங்கள் வந்தன்றீங்க. விஜய், செய்யுங்க. உங்கள் ஆட்களை ரொம்ப பக்குவப்படுத்துங்க, அரசியல் பக்குவப்படுத்துங்க. இன்னும் நிறைய நபர்களுக்கு அரசியல் பக்குவம் இன்னும் தேவைப்படுகிறது. அதை செஞ்சீங்கனாலே போதும். ஓகே. அப்போ 2026 களம், ஏன்னா நீங்கள் அதிமுகவோட விஜய் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையவே அப்படின்றீங்க. அண்ட் காங்கிரஸும் விஜயோட கூட்டணி வந்தால் வருவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சிலர் 5 முனை போட்டியாக இருக்குன்றாங்க, 3 முனை போட்டியாக இருக்குன்றாங்க. இது ரொம்ப இமேச்சூர் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறது. 5 முனைலாம் வாய்ப்பே இல்லை. அதுதான் கேட்குறேன். உங்களுடைய பார்வை என்ன? 2026 களம் எத்தனை முனை போட்டியாக இருக்கும்? திமுக, அதிமுக, பிஜேபி இந்த 3 கூட்டணி தான். ஓகே, அவ்வளோதான். மும்முனை போட்டி தான். விஜய் எந்த கூட்டணியில் இருப்பாரு? அதிமுக விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணிமா. திமுக அவங்க வழக்கம் போல வைக்க கூட்டணி. இப்போ 4 பிளேட்ல ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, விசிகா மட்டும் சொல்லுங்க. காங்கிரஸோ தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது ஒரு பக்கம். இந்த பக்கம் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை முதல்ல 2026 வரைக்கும் இருக்க மாட்டான்னு தான் எனக்கு கிடைச்ச தகவல். 2026 வேறு ஒரு கட்சி தலைவரை வந்து போட்டுட்டு அண்ணாமலைக்கு வந்து கேபினட் மினிஸ்டர் கொடுத்து கூப்பிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய நோக்கமும் அதிமுகவே உள்ளே வலிக்கணும். அதுக்கு அண்ணாமலை தானே தடையாக இருக்காருன்னு சொல்கிறீங்க, அண்ணாமலை நாங்கள் அனுப்பிச்சிடறோம்னு சொல்லி தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. பட் எடப்பாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு போக போகிறான்றது தான் அவருக்கு தேவை. எடப்பாடி தேவை அண்ணாமலையா விஜயா, இவ்வளோ தான். யார் கூட போனால் நமக்கு லாபம் கிடைக்கும், இங்கே ஆட்சியை கைப்பற்றணும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து பிஎம்கான எலெக்ஷன் கிடையாது, சிஎம்கான எலெக்ஷன் பொழுது எனக்கு தெரிஞ்சு விஜய்
ப்ளஸ் ஏடிஎம்கே கூட யார் வரான்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் மும்முனை போட்டி தான். ஆனா இங்க முதல்வரா இருக்கிறது தானே பிரச்சனையா இருக்கு. ம். யார் முதல்வர் கேண்டிடேட்டா இருப்பாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் மாநாட்டுல இறுதியில பேசும்போது கூட சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்போம், அப்படி ஒருவேளை நம்மள நம்பி யாராச்சும் வருவாங்களே அவங்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கப்படும் அப்படின்னு தானே சொல்றாரு. நம்மளை நம்பினாக்கா விஜய் நாங்கள் உங்களை நம்புகிறோம் வாங்கன்னு கூப்பிட்டு பேசுறது தான். உங்களை நம்மளை கூப்பிடவே மாட்டாங்கல்ல. அதுக்காக விஜய்க்கு வந்து அரசியல் அந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லாத ஆள் விஜய் கிடையாது. எடுத்த உடனே சிஎம்னு சொல்லி பேசுறதுக்கு விஜய் வந்து அந்த அளவுக்கு அரசியல் மடமை கிடந்த இல்லை நபர் கிடையாது. அதிமுக கூட கூட்டணினா எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட். அதிகார பகிர்வுன்றதே என்ன தெரியுமா, நீங்கள் சிஎம்னா நான் டெப்டி சிஎம் விஜய் அப்படி தான். அந்த அதிகார பகிர்வை நோக்கி தான் போகுமே தவிர இன்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு அவர் சீமானும் கிடையாது, டிஎம்கேவும் கிடையாது. ஓகே, நிச்சயமா தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி. அப்படின்னா குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில்